வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமாக பூண்டு தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இந்த சட்னியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். 25 பல் பூண்டு. இந்த ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயை அரைச்சி வச்சுருந்தோம், இதை போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். அப்போ தான் வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகும். இப்போ இதில் 200 கிராம் அளவுக்கு 2 நாட்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய்த்தூள், இது இல்லைன்னா சாதாரண வரமிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போதும். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். ஒரு 30 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். நாட்டு தக்காளி சேர்த்துருக்கிறதால நான் இதில் புளி சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் புளி பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். அளவான தீயில 1 நிமிஷம் இதை வதக்கி விட்டுடலாம். அருமையான சுவையில் நம்மளோட பூண்டு தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.